welcome to my channel. நாம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அத உடைச்சு தர அப்படினு சொல்ற. அத உடைச்சு தர. இப்ப கதவா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு அத உடைச்சு தர அப்படினு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? பாருங்க, அதை உடைத்து. உடைக்கிறதுக்கு break தானே. அப்போ break it. அதை break it. அத உடைச்சு தர. open. ஓ break it open அப்படினா அத உடைச்சு தர. break it open. ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுக்கு இடம் கொடு. இப்போ உட்கார்றதா இருக்கட்டும் இல்ல நம்மள கடந்து செல்றதுக்கா இருக்கட்டும் அவங்களுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடு. இதை எப்படி சொல்றது? பாருங்க, அவங்களுக்கு இடம் கொடு. கொடுக்கிறதுக்கு give. அடுத்து giveக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். அவர்களுக்கு அப்படின்னா them. ஓகே, அதுல நம்மள சேர்க்க மாட்டோம், மற்றவங்கள சொல்றது. ஓகே, அது ஆப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து இந்த இடம் கொடுக்கிறது அதுக்கு ரூம்னு சொல்லுவோம். ஓகே, ரூம். அப்ப அவங்களுக்கு இடம் கொடு அப்படின்னா give them room. give them room. ஓகே, இது அவனுக்கு இடம் கொடு நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு இடம் கொடு. அப்ப இங்க அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு இடம் கொடுனா give இங்க என்ன வரணும்? அவனுக்கு அந்த them இருக்க இடத்துல him வரும். ஒரு ஆன நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். சோ ஆப்ஜெக்ட் him. give him room. ஓகே, அடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு நம்ம சொல்லுவோம்ல, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு. இதை எப்படி சொல்றது? பாருங்க, கொடு. கொடுக்கிறதுக்கு give. அவர்களுக்கு அப்படின்னா them. அடுத்து ஒரு வாய்ப்பு அப்படின்னா a chance. ஓகே, அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னா give them a chance. give them a chance. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ரொம்ப வெயில் அடிக்குது நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப வெயில் அடிக்குது. இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா இதுக்கு சப்ஜெக்டா நம்ம it யூஸ் பண்ணுவோம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம். அப்ப மழை பெய்யுதுன்னா அதுக்கு சப்ஜெக்டா என்ன சொல்லுவோம்? it யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. அதே இது வெயில் அடிக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கும் நம்ம சப்ஜெக்டா என்ன யூஸ் பண்ணுவோம்னா it. ஓகே, it. அதுக்கு அடுத்து என்னன்னா be verb சேர்ப்போம். ஓகே, ரொம்ப வெயில் அடிக்குது அதோட நிலையை பற்றி நம்ம பேசுறோம். அப்போ உன்னோட நிலையை பேசும்போது நம்ம be verb சேர்க்கணும். அது it வந்தாச்சுன்னா இங்க is யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிரசன்ட்ல சொல்றதுக்கு அப்போ it is ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா very sunny. ஓகே, very sunny. அப்ப ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? it is very sunny. it is very sunny. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அருவருப்பா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பார்க்கவோ இல்ல கேட்கவோ அது அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இது சப்ஜெக்ட் என்ன எடுக்கணும்னா it. ஓகே, இல்ல சப்ஜெக்ட் என்ன வரும்? itன்னு எடுப்போம். அதுக்கு அடுத்து be verb சேர்க்கணும். இல்ல present அருவருப்பா இருந்தது அப்படின்னா அது be verb was எடுக்கணும். it வந்தா presentக்கு is யூஸ் பண்ணுவோம், pastக்கு was. ஓகே, அப்ப அருவருப்பா இருந்ததுன்னா it was யூஸ் பண்ணணும். இது இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது it is. இங்க என்னன்னா அருவருப்புக்கு grass. grass. ஓகே, அருவருப்புக்கு grass. அப்ப it is grass அப்படின்னா அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது it was grass. it was grass. ஓகே, அருவருப்பா இருந்தது அப்படின்னு அது பார்க்கவே அருவருப்பா இருந்து அந்த பாக்குறத சொல்லும்போது சரி, அது கேட்கவே அருவருப்பா இருந்தது அப்படி சொல்லுவோம்ல. அப்ப அருவருப்பா இருந்ததுன்னா it was grass. அருவருப்பா இருக்கு பிரசன்ட் மீன் பண்ணி சொல்றீங்கன்னா it is grass. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒண்ணு எடுத்துக்கோ நம்ம சொல்லுவோம்ல, இன்னும் ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இன்னும் ஒண்ணு எடுத்துக்கோ. எடுக்கிறதுக்கு take. அடுத்து இன்னும் ஒண்ணு அதுக்கு one more. அப்போ இன்னும் ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னா take one more. take one more. இன்னும் ஒண்ணு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்
கண்ணடிக்காத நம்ம சொல்லுவோம்ல கண்ணடிக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நெகட்டிவ்ல சொல்றத நான் கண்ணடிக்காத ஒரு செயலை செய்யாத அப்படின்னு. அப்போ டோன்ட் போட்டு கண்ணடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? விங். கண்ணடிக்கிறதுக்கு விங். அப்போ கண்ணடிக்காத அப்படின்னா டோன்ட் விங். டோன்ட் விங். ஓகே, டோன்ட் விங் அப்படின்னா கண்ணடிக்காத. சினுங்காத நம்ம சொல்லுவோம்ல சினுங்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நெகட்டிவ் தானே. அப்போ டோன்ட் போட்டு சினுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஒய். சினுங்கிறதுக்கு ஒய். அப்ப சினுங்காத அப்படின்னா டோன்ட் ஒய். டோன்ட் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் உன் கண்களை வந்து தேய்க்காத. நம்ம வந்து சம்டைம்ஸ் ஏதாவது உறுத்தலா இருந்தா நம்ம வந்து கண்ணை விட்டு தேய்ப்போம் தானே, கசக்குவோம் தானே. அப்போ உன் கண்ணை வந்து கசக்காத, தேய்க்காத இந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? பாருங்க, உன் கண்களை தேய்க்காதே. அதுக்கு கசக்காத, தேய்க்காத, கசக்காத எல்லாமே ஒன்றுதான். அப்போ டோன்ட் ரப். டோன்ட் ரப். ஓகே, உன் கண்களை, யுவர் ஐஸ். ஓகே, அப்போ உன் கண்களை வந்து தேய்க்காத அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரப் யுவர் ஐஸ். டோன்ட் ரப் யுவர் ஐஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கால் மேல் கால் போட்டு உட்காருத. நம்ம வந்து ஒரு காலை இன்னொரு கால் மேல் போட்டு உட்காருவோம்ல, கிராஸ்ல போட்டு, அதான் கால் மேல் கால் போட்டு உட்காராத அப்படின்னு சொல்றேன். அப்போ கால் மேல் கால் போட்டு உட்காராத நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்போ டோன்ட் சிட். டோன்ட் சிட் அப்படின்னா உட்காராதே. ஓகே, எப்படி? கால் மேல் கால் போட்டு, கால் மேல் கால் போட்டு அதுக்கு கிராஸ் லெக்ட். ஓகே, கிராஸ் லெக்ட், கால் மேல் கால் போட்டு. ஓகே, அப்ப டோன்ட் சிட் கிராஸ் லெக்ட் அப்படின்னா கால் மேல் கால் போட்டு உட்காராத. டோன்ட் சிட் கிராஸ் லெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நீ கால் மேல் கால் போட்டு உட்கார கூடாது. நீ வந்து கால் மேல் கால் போட்டு உட்கார கூடாது. இது என்னது? ஒரு கட்டளையா சொல்றோம். அப்படி உட்கார கூடாது, உட்காராத அப்படின்னு. இது உட்கார கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம சொல்றது. சரியா? அப்போ நீ கால் மேல் கால் போட்டு உட்கார கூடாது. லாஸ்ட் அந்த கூடாது, ஒரு செயலை செய்ய கூடாது, அதுக்கு வந்து ஷுடிங் யூஸ் பண்ணு. அப்போ நீனா யூ. அடுத்து என்ன? கூடாது, ஷுடிங், நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. ஓகே, அடுத்து verb உட்கார்றது, sit. அப்போ நீ வந்து உட்கார கூடாதுன்னா you shouldn't sit. எப்படி? கால் மேல் கால் போட்டு cross legged. ஓகே, அப்போ நீ கால் மேல் கால் போட்டு உட்கார கூடாது அப்படின்னா you shouldn't sit cross legged. You shouldn't sit cross legged. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன முறைக்காத. நம்ம சொல்லுவோம்ல என்ன பார்த்து முறைக்காத, இல்ல என்ன முறைச்சி பார்க்காத, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? என்ன முறைச்சி பார்க்காத. அப்போ டோன்ட் நெகட்டிவ் தானே. டோன்ட் முறைக்கிறதுக்கு ஸ்டே. ஓகே, டோன்ட் ஸ்டே, முறைக்காத. யார் பார்த்து? என்னை பார்த்து முறைக்காத. அப்போ யார பார்த்தோ அதுக்கு முன்னாடி அட் போட்டு மீ. ஓகே, அப்போ என்ன முறைக்காத, இல்ல என்ன பார்த்து முறைக்காத, என்ன முறைச்சி பார்க்காத, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது டோன்ட் ஸ்டேர் அட் மீ. டோன்ட் ஸ்டேர் அட் மீ. ஓகே, நெக்ஸ்ட் கோல் மூட்டாத. நம்ம சொல்லுவோம்ல கோல் மூட்டாத, அந்த புறம் பேசுறது. நம்ம இல்லாத நேரம் இன்னொருத்தங்க கிட்ட வேற விதமா நம்மளை பற்றி ஒரு கெடுதலா சொல்றது. ஓகே, கோல் மூட்டாத, அதுக்கு எப்படி சொல்றது? நெகட்டிவ் தானே. அப்ப டோன்ட். கோல் மூட்டுறதுக்கு பேக் பைட். அப்போ கோல் மூட்டாத அப்படின்னா டோன்ட் பேக் பைட். டோன்ட் பேக் பைட். ஓகே, கோல் மூட்டாத, புறம் சொல்லாத, புறம் கூறாத அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து கை கட்டு. கை கட்டுறதுக்கு என்னது? fold your arms. கை கட்டுறதுக்கு fold your arms. ஓகே, fold your arms அப்படின்னா கை கட்டு. கை கட்டாதன்னு நெகட்டிவ்ல சொல்றோம். கை கட்டாத அப்படி. இது எப்படி சொல்றது? don't fold your arms.
அப்ப கை கட்டுனா fold your arms, கை கட்டாத அப்படின்னா don't fold your arms. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பிடிவாதமா இருக்காத. நம்ம சொன்னோம்ல பிடிவாதமா, இந்த மாதிரி நீ பிடிவாதமா இருக்காத அப்படின்னு. இது வந்து ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி சொல்றோம். ஓகே, பிடிவாதமா இருக்காத அப்படின்னு. அப்போ இருக்காத நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. இப்போ இல்ல வந்து வெர்ப் வந்துச்சுன்னா சாப்பிடாத, தூங்காத, ஓடாத இந்த மாதிரி வரும்போது நம்ம வெர்ப தான் நம்ம டோன்ட் போட்டு, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டோன்ட் போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதுவோம். ஆனா இங்க இருக்காதே அப்படின்னு வருது, ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி அந்த மாதிரி நீ இருக்காத அப்படின்னு. அப்ப அந்த இருக்காதே அப்படின்னா டோன்ட் போட்டு இரண்டு அர்த்தத்தை கொடுக்கறதே பி. அப்ப இருக்காத அப்படின்னா டோன்ட் பி. ஓகே, அந்த பி வெர்பு சேர்ப்போம்ல, பி வெர்புக்கு அந்த பி வந்து நம்ம எழுதணும். டோன்ட் பி, இருக்காதே அப்படின்னு சொல்றது. ஓகே, பிடிவாதமா, பிடிவாதத்துக்கு ஸ்டபன். ஸ்டபன். அப்ப பிடிவாதமா இருக்காத அப்படின்னா டோன்ட் பி ஸ்டபன், டோன்ட் பி ஸ்டபன். அடுத்து அவன் ரொம்ப பிடிவாதக்காரர். நம்ம சொல்லுவோம்ல, இது ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி சொல்றது. அவன் ரொம்ப கோவக்காரர், அவன் ரொம்ப பாசக்காரர், அவன் ரொம்ப அன்பானவன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி சொல்லும் போது அங்க பி வெர்பு சேர்த்து பேசுவோம் தானே. அப்ப பாருங்க, அவன் சப்ஜெக்ட் ஹி. அடுத்து என்னன்னா பி வெர்பு am, is, or, was, were, will be வரும். இதுல வந்து நம்ம is யூஸ் பண்ணுவோம். ஓகே, he வந்தாச்சுன்னா பிரசன்ட்ல நம்ம சொல்லும்போது is யூஸ் பண்ணுவோம். he is. அடுத்து என்ன வரணும், ரொம்ப பிடிவாதக்காரன் அப்படின்னா very stubborn. இதுல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ வெர்ப் வந்து நம்ம நெகட்டிவா சொல்லும்போது டோன்ட் பி தான் சொல்லணும். இருக்காத, அந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பி போடணும். ஓகே, இங்க வந்து என்னன்னா நம்ம பி வெர்ப் என்னது am, is, are, was, were, will be. அது வந்து பிரசன்ட்க்கு am, is, are மூணுல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்னா was, were யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்னா will be யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதுல இருக்கு. சரி, அப்ப அவன் ரொம்ப பிடிவாதக்காரன் அப்படின்னா he is very stubborn. He is very stubborn. Okay, next, நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க? இது எப்படி கேட்கலாம் பாருங்க, ஏன், why, ஏன்னா why. அடுத்து என்ன வரணும், பி வெர்ப் சேர்ப்போம். இப்போ क्वेश्चन கேட்கும் போது நம்ம WH क्वेश्चन அது வந்தா ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்னன்னா பி வெர்ப். இப்போ சாதா ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து பி வெர்ப் போடுவோமா. क्वेश्चन கேட்கும் போது இந்த பி வெர்ப் ஃபர்ஸ்ட் வந்துரும், சப்ஜெக்ட் செகண்ட் வந்துரும். ஓகே, அப்ப இங்க பி வெர்ப் என்ன வரணும்னா ஆர் வரும். ஏன் ஆர் வரும் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட பார்க்கணும். நீன்னு வந்திருக்கு, நீனா யூ, யூ வந்தா இங்க ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ why are you. அடுத்து இங்க என்ன, இவ்ளோ பிடிவாதம், so stubborn. அப்போ நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க அப்படின்னா why are you so stubborn. Okay, why are you so stubborn. Okay, next, வாய் கொப்பளி. இப்ப சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சொல்லுவோம்ல, தண்ணி ஊற்றி நம்ம வாய் கொப்பளி போல, அதுதான். ஓகே, சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளி அப்படின்னு சொல்றது. அப்ப வாய் கொப்பளி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லனா rinse, rinse. ஓகே, வாய் கொப்பளிக்கிறது rinse your mouth. உன்னுடைய வாயை தானே கொப்பளிக்கணும் நம்ம சொல்றோம். அப்ப rinse your mouth. ஓகே, rinse your mouth. இது அவன் வாய் கொப்பளிக்கல அப்படின்னு சொல்ற. அவன் வந்து வாய் கொப்பளிக்கல, சாப்பிட்டுட்டு தம்பி வாய் கொப்பளிக்கல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அம்மா கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுதான் அவன் வாய் கொப்பளிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பற்றி நம்ம பேசுறோம், அதுவும் நெகட்டிவ், வாய் கொப்பளிக்கவில்லை நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவன், அவன்னா he. அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம பாஸ்ட்ல நெகட்டிவா பேசும்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து didn't யூஸ் பண்ணுவோம். அடுத்து verb வரும். verb என்னன்னா வாய் கொப்பளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது rinse, அத அப்படியே எழுதணும். ஓகே, இங்க பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb பிரசன்ட்ல இருக்கும். ஏன்னா இங்க didn't வந்திருக்கு. didn't ஒரு சென்டென்ஸ்ல
வந்துன்னா இங்க வந்து verb present formல தான் இருக்கும். சரியா? அடுத்து என்ன வரணும்? அவன் அவனுடைய வாயை கொப்பளிக்கல. அப்ப என்ன? his mouth. ஓகே, உன்னுடைய வாயின்னு சொல்லும்போது தான் rinse your mouth. அவன் நீ வந்து வாய் கொப்பளிக்கல, உன்னுடைய வாயை கொப்பளிக்கலன்னு சொல்றது. இங்க என்னது? அவன் அவனுடைய வாயை கொப்பளிக்கல அப்படின்னு சொல்றோம். அப்ப he didn't rinse his mouth. அவனுடைய வாய் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப அவன் வாய் கொப்பளிக்கல அப்படின்னா he didn't rinse his mouth. He didn't rinse his mouth. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க். சரியா? அவன் என்ன பற்றி அவங்க கிட்ட புறம் கூறினான். இப்படி சொல்லுவோம்ல, புறம் கூறுறது என்னது? ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட கோல் மூட்டுறது. நம்ம கிட்ட ஒண்ணு பேசுறது, அவங்க கிட்ட நம்மளை பத்தி தப்பா சொல்றது. ஓகே, புறம் கூறுறது, கோல் மூட்டுறது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். சரியா? கோல் மூட்டுறது. அப்ப அவன் என்ன பத்தி அவங்க கிட்ட கோல் மூட்டினான், புறம் கூறினான் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லான்னு கமெண்ட் பாக்ஸ்